அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை விஜய் வந்து தனித்து தான் நிற்க போகிறார். ஏன்னா இப்போ அதிமுகவுக்கு ஒரு அலையன்ஸ் உருவாயிடுச்சு, திமுகவுக்கு ஆல்ரெடி ஒரு அலையன்ஸ் இருக்குது. இன்றைய தேதியில் தாவேக தனித்து தான் நிற்கிது. அதுக்கப்புறம் இதே சூழலோடு இவர்கள் தேர்தலை சந்தித்தால் எல்லாருமே விஜயை தாக்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. அது பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட விஜய்க்கு வந்து ஒரு அனுதாபத்தை கூட, என்னடா எல்லா பகுதியிலும் சேர்ந்து இவர் அடிக்கிறார்களே அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டாங்க அப்படின்னா அது விஜய்க்கு வந்து ஒரு அனுதாபமாக மாறி அவருக்கு ஒரு கூடுதல் வாக்குகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் இந்த தேர்தலில் விஜய் நினைத்த வெற்றி, அவர் இந்த முதலமைச்சர் நாற்காலியில் உட்காரணும்னு சொன்னார்ல, அந்த வெற்றி அவருக்கு கிடைக்கலனாலும் விஜயினுடைய தனிப்பட்ட செல்வாக்கு என்ன அப்படிங்கிறது இந்த தேர்தலில் வந்து தெரிஞ்சிடும். புரியுதா? இல்லை இவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க, ஒரு நடிகர் வர்றாரு, இவர் வந்து ஒரு சரத்குமார் மாதிரி, பாக்கியராஜ் மாதிரி, டி ராஜேந்தர் மாதிரி காணா போயிடுவாருன்னு இவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பட் அது அல்ல விஜய். விஜய் வந்து விஜயகாந்தை விட அதிக வாக்குகள் வாங்குவாருங்கிறது தான் இன்றைய நிலவரமாகவே இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் ரஜினி அரசியலுக்கு வந்திருந்தால் என்ன வாக்குகள் வாங்கியிருப்பாரோ அதை விட பல மடங்கு வாக்குகள் விஜய்க்கு கிடைக்குங்கிறது தான் இன்றைக்கு வருகிற செய்திகள் எல்லாமே. தமிழ்நாடு உளவுத்துறையும் அப்படி தான் ரிப்போர்ட் கொடுக்குது. தனியார் அமைப்புகள் சர்வே எடுத்து அவர்களுடைய ரிப்போர்ட்டில் இதுதான் இருக்குது. கிட்டத்தட்ட 27% வாக்குகள் விஜய்க்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கு தகவல்கள்லாம் வருது. அது தேர்தல் நெருங்கும் போது அது இன்னும்